நிகழ்தகவு. ஆட்டோ ஓட்டுநரை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த மனைவி. மருத்துவமனையிலிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த போன் கால். ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக தகவல். கொலையாளிகளை வலைவீசி தேடி வந்த போலீஸ். ஏதேதோ முயற்சி செய்து போலீசுக்கு தண்ணி காட்டிய கொலையாளிகள். இறுதியில் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகள் 4 பேரை கைது செய்த போலீஸ். விசாரணையில் காத்திருந்த பகீர் தகவல்கள். ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? வீட்டுல உட்கார்ந்து கணவன் ஹரிகிருஷ்ணனும் அவங்க மனைவியும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு போன ஹரிகிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் அஜய், ராம்குமார், ஞானம் உள்ளிட்ட 4 பேர் அவரை வெளியில கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் வீட்டுக்கு திரும்பல. எங்க போனாலும் சாயங்காலம் 6 மணிக்கு கணவர் வீட்டுக்கு திரும்பிடுவாரு. ஆனா இன்னைக்கு ஏன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னு நினைச்ச மனைவி அவருக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ ஹரிகிருஷ்ணனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. ரொம்ப நேரமா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்ததால கணவனை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியும் ஹரிகிருஷ்ணனை காணல. இதனால பதற்றமடைந்த மனைவி அங்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஹரிகிருஷ்ணனை காணும்னு புகார் அளிச்சுட்டாங்க. இதுக்கடையில மயக்க நிலையில இருந்த ஹரிகிருஷ்ணனை கூப்பிட்டுட்டு அஜய், ஞானம் உள்ளிட்ட 4 பேரு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ ஹரிகிருஷ்ணனை ஸ்ட்ரெச்சர்ல வச்ச ஞானம் அவரை உள்ள கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணி இருக்கார். மத்த 3 பேரும் ஹாஸ்பிட்டல் வாசல்லையே கார்ல உட்கார்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹரிகிருஷ்ணனுக்கு கையிலையும் தலையிலையும் பலத்த வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கு. அதை பார்த்த டாக்டர் ஹரிகிருஷ்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஹரிகிருஷ்ணன் உயிரிழந்துட்டாருன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து ஞானம் கிட்ட நீங்க யாரு, ஹரிகிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் கிட்ட முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்ச ஞானம் அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அங்கிருந்த ஊழியர்கள் ஞானத்தை பிடிச்சிட்டாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதுக்கடையில ஹரிகிருஷ்ணனை அட்மிட் பண்ண போன ஞானம் இப்ப வர ஏன் கீழே வரலன்னு அவரோட நண்பர்கள் 4 பேரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்காங்க. அந்த ஞானத்தை டாக்டர்களும் ஊழியர்களும் பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. இதை பார்த்த அந்த 3 பேரும் டாக்டர்களையும் ஊழியர்களையும் தாக்கி ஞானத்தை அங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கிட்ட நடந்த எல்லா சம்பவங்களை பத்தியும் டாக்டர் சொல்லி இருக்காங்க. முதல்ல கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹரிகிருஷ்ணனை அட்மிட் பண்ணும்போது ஞானம் தன்னோட பேரு, போன் நம்பரையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். அதை வச்சு ஞானத்தோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ். முதல்ல ஞானத்தோட அட்ரஸை கண்டுபிடிச்ச போலீஸ் அவர் வீட்டுக்கு போயிட்டு ஞானத்தோட அப்பாவை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல ஞானம் தன்னோட தந்தைக்கு போன் பண்ணி, அப்பா சீக்கிரம் வீட்டுல இருந்து தப்பிச்சு போயிருங்க, நாங்க ஹரிகிருஷ்ணனை கொன்னுட்டோம், அது சம்பந்தமா விசாரிக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வீட்டுக்கு வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு சொல்லி இருக்காரு. அப்போ ஞானம் பேசுற எல்லாத்தையும் கேட்ட போலீஸ் அவரு தலைமறைவா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க அவரோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அப்போ சிக்னல் அச்சரப்பாக்கம் ஏரியாவுல காட்டியிருக்கு. உடனே அங்க போன போலீஸ் ஞானம், ராம்குமார், அஜய் உள்ளிட்ட 4 பேரை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி அஜய். இவர் தனங்கிற பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அஜய் சரித்திர பதிவேடு குற்றவாளிங்கிறதால அவரை அடிக்கடி போலீஸ் விசாரணைக்கு கூப்பிடுறதும் அவரை கண்காணிக்கிறதுமாகவே இருந்திருக்காங்க. இதனால அஜய் தன்னோட மனைவியோட திருமலிசை பகுதிக்கு போயிட்டு அங்க ஒரு வீட்டுல தங்கிட்டார். அஜய் மனைவி தனத்தோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்திருக்கார். இதுக்கடையில அஜய் வீட்டுக்கு அடிக்கடி போன ஹரிகிருஷ்ணன் அவரோட ஃப்ரெண்டாவும் பழக ஆரம்பிச்சிருக்கார். இதுக்கடையில அஜய் அடிக்கடி கும்மிடிப்பூண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் விசாரணைக்கு போயிருவாருன்னு கூறப்படுது. அந்த நேரத்துல அஜயோட வீட்டுக்கு போன ஹரிகிருஷ்ணன் தனத்துக்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணி இருக்கார். ஹரிகிருஷ்ணனோட நடவடிக்கையை பார்த்து பயந்து போன தனம் கணவருக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. இதனால கடும் கோபமான அஜய் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லி ஹரிகிருஷ்ணனை மிரட்டி வைக்க திட்டம் போட்டு இருக்கார்.
சம்பவத்தன்னைக்கு அஜய் தன்னோட நண்பர்களான ராம்குமார், ஞானம், சுதன்னு 4 பேரை கூப்பிட்டுட்டு ஹரிகிருஷ்ணனோட வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கடுத்து அவங்க எல்லோரும் மது குடிக்க குமரநாயக்கன்பேட்டை பக்கத்துல உள்ள காட்டுப்பகுதிக்கு போயிருக்காங்க. அப்போ எல்லாரும் பாதி போதையில இருந்த நேரத்துல எதுக்கடா என் மனைவி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தன்னு ஹரிகிருஷ்ணனை பார்த்து கேட்டு இருக்காரு அஜய். அப்போ போதையில இருந்த ஹரிகிருஷ்ணன் அங்கிருந்த எல்லோரையும் தகாத வார்த்தையால திட்டுனதா கூறப்படுது. இதனால கோபமடைஞ்ச அந்த 4 பேரும் ஹரிகிருஷ்ணனை சர்ரமாரியா தாக்கி இருக்காங்க. கையில இருந்த கத்தியை வச்சும் அவரை தலையிலையும் கையிலையும் வெட்டி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்த ஹரிகிருஷ்ணன் பேச்சு மூச்சில்லாம இருந்திருக்காரு. இதை பார்த்து பயந்து போன அந்த 4 பேரும் ஹரிகிருஷ்ணனுக்கு ஏதும் ஆகிடக்கூடாதுன்னு நினைச்சு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க அவருக்கு சிகிச்சை அளிச்ச டாக்டர் அவரு உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அஜய், ஞானம், ராம்குமார், சுதன்னு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. அழுகி போய் ஆற்றில் கிடந்த ஆண் சடலம், வயிற்றை கிழித்து இடுப்பில் கல்லை கட்டி வீசிய கொடூரம். உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்களே இளைஞருக்கு யமனாக மாறியது ஏன்? கொலையாளிகள் சிக்கினார்களா? கொலையின் பின்னணி என்ன? ஒகேனக்கல் ஆலம்பாடியில இருக்கிற ஆற்றுக்கு பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்த சிலர் என்னடா ஆற்றுல ஏதோ வித்தியாசமா தெரியுதேன்னு சந்தேகப்பட்டு பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆற்றுக்குள்ள யாரோ இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு. அடுத்து தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க ஆற்றுல கிடந்த ஆண் சடலத்தை மீட்கிற பணியில இறங்கினாங்க. சடலத்தோட இடுப்புல கல்லு கட்டி இருந்தது. உடல்கள்ல ரத்த காயமும் இருந்துச்சு. ஆனா உயிரிழந்து கிடக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு ஒரு சிக்கல். ஏன்னா உடல் முகம்னு சடலம் முழுக்க அழுகிய நிலையில இருந்திருக்கு. கொலை பண்ணி சடலத்தை ஆற்றுல போட்டு எப்படியும் 2-3 நாள் இருக்கும்னு, இறந்தவருக்கு 30 இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கும்னு போலீஸ்காரங்க கணிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இடுப்புல கல் கட்டி இருந்ததால கண்டிப்பா அது கொலைதான்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க. இறந்தது யாருன்னு கண்டுபிடிக்க முதற்கட்டமா லாஸ்டா 2-3 நாள்ல இந்த ஏரியாவுல இருந்து யாரையாவது காணாமோம்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு மிஸ்ஸிங் கேஸை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலயும் எந்த தகவலும் கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த இளைஞரோட சடலத்தை போலீஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணவே கிருஷ்ணகிரியை சேர்ந்த ருத்ராஜாங்கிறவரை 3 நாளா காணோம்னு அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது தெரிய வந்தது. உடனே அவங்கள ஒகேனக்கல்லுக்கு வர வச்ச காவலர்கள் ஆற்றுல இருந்து மீட்கப்பட்ட சடலத்தை காட்டியிருக்காங்க. அதுலதான் உயிரிழந்தது ருத்ராஜ் தான் அப்படிங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் ருத்ராஜை பத்தி விசாரிச்சப்போ எந்த வேலைக்கும் ஒழுங்கா போகாம எந்நேரமும் குடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வம்பிழுத்துட்டு வந்ததா ஊர் மக்கள் சிலர் சொல்லி இருக்காங்க. அப்போ மது போதையில யாருக்கிட்டையாவது வம்பிழுத்து அதனால வந்த சண்டையில ருத்ராஜை யாரோ கொலை செஞ்சு ஆற்றுல போட்டிருப்பாங்களோன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். கிருஷ்ணகிரி அஞ்சட்டி பகுதியைச் சேர்ந்த ருத்ராஜும் கேரட்டியைச் சேர்ந்த 48 வயசான முருகேசனும் நண்பர்கள். இவங்களோட நண்பர்கள் மூர்த்தி, நாகராஜ் 2 பேர் ஒகேனக்கல்ல வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த 4 பேரும் நெருங்கிய நண்பர்கள். 48 வயசான முருகேசனுக்கு +2 படிக்கிற மகள் இருக்காங்க. இந்த சூழல்ல கல்யாணமாகாம இருந்த ருத்ராஜ் முருகேசன் கிட்ட போய் உன்னோட பொண்ணை எனக்கு கட்டி வைன்னு கேட்டதாகவும் சிறுமி ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால கோபத்தோட உச்சிக்கே போன முருகேசன் ருத்ராஜை சர்ரமாரியா தாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ருத்ராஜுக்கு ஏற்கனவே கொடுத்த 45,000 ரூபாயையும் கேட்டிருக்காரு முருகேசன். அப்போ 2 பேத்துக்கு நடுவுல பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. முருகேசன் இந்த விஷயத்தை தன்னோட 2 நண்பர்கள் கிட்டையும் சொல்லவே அவங்களும் ருத்ராஜுக்கு எதிராக மாறிட்டாங்க. பார்க்குற இடத்துல எல்லாம் முறைச்சிக்கிறது, வாய் தகராறு பண்றதுன்னு 4 பேரும் எதிரும் புதிருமாகவே இருந்திருக்காங்க. இதுக்கிடையில ஒரு நாள் முருகேசன் தனியா நடந்து போயிட்டு இருந்தப்ப ருத்ராஜும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து அவரை அடிச்சு உதைச்சு காயப்படுத்தினதா சொல்லப்படுது.
அதுல இருந்து ருத்ராட்ச தீர்த்து கட்டிடணும்னு முருகேசன் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். சம்பவத்தன்னைக்கு ருத்ராட்சுக்கு போன் பண்ண முருகேசன் நடந்தது நடந்து போச்சு, இனிமே சண்டை எதுவும் போட வேண்டாம், எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி சமாதானம் பேசியிருக்கார். நண்பன் அப்படி பேசினதும் ருத்ராட்சும் மனம் இறங்கி பேசவே அவரை மது குடிக்க போலான்னு கூப்பிட்டிருக்கான் முருகேசன். அதுக்கு பிறகு ருத்ராட்சை கூட்டிக்கிட்டு முருகேசன் ஒகேனக்கலுக்கு போக அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூர்த்தியும் நாகராஜும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆலம்பாடியில உள்ள நீலகிரி தோப்புக்கு போய் மது குடிச்சிருக்காங்க. ருத்ராட்சுக்கு போதை தலைக்கேறினதும் முருகேசன், மூர்த்தி, நாகராஜ் 3 பேரும் சேர்ந்து ருத்ராட்ச சர்ரமாரியா அடிச்சு உதைச்சு வயிற கிழிச்சு கொடூரமான முறையில துடிக்க கொண்டு இருக்காங்க. அதோட சடலத்தோட இடுப்புல கல்ல கட்டி அங்க இருந்த காவிரி ஆற்றில் வீசிட்டு எஸ்கேப் ஆகி இருக்காங்க. காவல்துறையினர் விசாரணையில் இந்த மொத்த உண்மைகளும் தெரிய வரவே கொலையாளிகள் முருகேசன், மூர்த்தி, நாகராஜ் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. தலையில் இரத்த காயங்களுடன் காதலியை மருத்துவமனையில் அனுமதித்த சிஇஓ. காதலி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தகவல். சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை. இளம்பெண்ணின் சடலத்தில் காயங்கள் இருந்ததாகவும் கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததாகவும் வெளியான ரிப்போர்ட். போலீசாரின் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த சிஇஓ. காதலி கொலை செய்யப்பட்டது ஏன், நடந்தது என்ன? சீலநாயக்கன்பட்டியில தனியார் ஹாஸ்பிட்டல் ஒன்று இயங்கிட்டு இருக்கு. நைட் நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ உதயச்சரன்கிற நபர் தலையில ரத்த காயங்களோட பெண் ஒருத்தங்களை கார்ல கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணி இருக்காரு. இவ பேரு பாரதி. வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ தடுக்கி கீழே விழுந்து மயங்கிட்டா. இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்காரு. அதுபடி பாரதிக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் அளிச்சிருக்காங்க. ஆனா சிகிச்சை பலனளிக்காம பாரதி உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயத்த பாரதியோட அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லி இருக்காரு உதயச்சரன். தகவலை கேட்டு பதறி அடிச்சிட்டு ஓடி வந்த பாரதியோட அம்மா மகளோட சடலத்தை பார்த்து கட்டி பிடிச்சு கதறி அழுது இருக்காங்க. அடுத்து உதயச்சரன் கிட்ட என் மகளுக்கு என்ன ஆச்சு, நீ தான் என் மகளை ஏதோ பண்ணிட்டன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. அடுத்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்லையும் உதயச்சரன் மேல புகார் அளிச்சிட்டாங்க. இந்த புகாரை வாங்கின போலீஸ் உதயச்சரன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாரதியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போலீஸ். அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல பாரதியோட கழுத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததும் அவங்களோட தலையில பலமான காயங்கள் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்துச்சு. இதை வச்சு இதை கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் உதயச்சரன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ உதயச்சரன் பாரதி கீழே விழுந்துதான் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி இருக்கார். அதுக்கடுத்து உதயச்சரனை பாரதியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க போலீஸ். அங்க வீட்டுல இருந்த 10 நகைப்பெட்டிகள் திறந்து கிடந்திருக்கு. நகைகளும் காணாம போயிருக்கு. அதை பார்த்த உடனே நகைக்காக பாரதி கொலை செய்யப்பட்டிருப்பாங்கன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கடுத்து பாரதியோட செல்போனை வீட்டுல தேடி பார்த்திருக்காங்க போலீஸ். ஆனா வீட்டுல போன் இல்ல. இந்த கொலையில ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைச்ச போலீஸ் உதயச்சரனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் எல்லா உண்மைகளையும் உதயச்சரன் சொல்லி இருக்கார். சேலம் நாளிக்கல்பட்டி பகுதியைச் சேர்ந்த உதயச்சரன் சீலநாயக்கன்பட்டியில உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சிஇஓவா இருக்கார். இவருக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்குன்னு கூறப்படுது. உதயச்சரன் பிசினஸ் ரீதியா நிறைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாருன்னு சொல்லப்படுது. இவர் அட்டென்ட் பண்ற மீட்டிங்ல பாரதிங்கிற பொண்ணும் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கமே இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்காது, அவ என்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவா, என்கிட்ட பாசமாவே பேச மாட்டான்னு மனைவிய பத்தி தப்பா பாரதி கிட்ட சொல்லி இருக்காரு உதயச்சரன். உதயச்சரனோட புலம்பல கேட்டு பாரதிக்கு இன்னும் அவர் மேல பாசம் அதிகமாக இருக்கு.
அதுக்கப்புறம் 2 பேரும் அடிக்கடி ஊர் சுத்துறது, அவுட்டிங் போறது, தனிமையில இருக்கிறதுன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணி இருக்காங்க. 2 பேருக்கும் புகைப்பழக்கமும் மது பழக்கமும் இருக்குதுன்னு கூறப்படுது. டெய்லி மது குடிக்கிறதுக்காகவே உதயசரண் பாரதியோட வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல அங்க போவார்னு கூறப்படுது. அப்படி ஒரு நாள் 2 பேரும் பாரதியோட வீட்டுல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல உன் பொண்டாட்டி தான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாள், அதனால அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி இருக்காங்க பாரதி. அதை கேட்டு உதயசரண் ஏதேதோ சொல்லி மழுப்பி இருக்காரு. ஆனா விடாப்பிடியா இருந்த பாரதி நாளைக்கே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. இந்த பேச்சால 2 பேருக்கும் இடையில பயங்கர சண்டை ஏற்பட்டு இருக்கு. அப்போ கோபத்தோட உச்சத்துக்கே போன உதயசரண் பாரதிய சர்றமாரியா அடிச்சிருக்காரு. அப்புறம் தலையை பிடிச்சு சுவத்திலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். இதுல நிலகுலைஞ்ச பாரதி ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கடுத்து பக்கத்துல இருந்த தலையணியை எடுத்து உதயசரண் பாரதியோட முகத்துல வச்சு அமுக்கி இருக்கான். இதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு பாரதி உயிரிழந்துட்டாங்க. அதுக்கடுத்து சடலத்தை தன்னோட கார்ல தூக்கி போட்ட உதயசரண் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். போற வழியிலேயே பாரதியோட செல்போனை தூக்கி அங்கிருந்த ஒரு சாக்கடையில வீசி இருக்கான். அடுத்து பாரதி வீட்டுல தடுக்கி விழுந்து மயங்கிட்டதா சொல்லி நாடகம் ஆடி இருக்கான் உதயசரண். அப்போ பாரதிக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் அவங்க உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு உதயசரண் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பாரதி வீட்டுல இருந்து திருடப்பட்ட நகைகளை எங்க மறைச்சு வச்சிருக்கான், அந்த நகைகளை என்ன பண்ணான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ். இருதரப்பு இளைஞர்களிடையே அடிக்கடி ஏற்பட்ட மோதல். ஒரு தரப்பு இளைஞர்கள் மற்றொரு தரப்பு இளைஞரை வெட்டி சாய்த்த கொடூரம். வீட்டின் மாடிகளில் பதுங்கி இருந்த கொலையாளிகளை பிடித்த போலீஸ். நீண்ட நாள் முன்பகையே கொலைக்கு காரணம் என விசாரணையில் அம்பலம். இருதரப்பு இளைஞர்களிடம் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்தது ஏன், நடந்தது என்ன? கடற்கரை வழியா பொதுமக்கள் சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ சத்யாங்கிற இளைஞர் உடல் ஃபுல்லா வெட்டுக்காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்கார். சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சத்யாவை கொலை செஞ்சது யாரு, எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு அங்கிருந்த மக்கள் கிட்ட கேட்டு இருக்காங்க போலீஸ். அதுல போலீஸுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதுக்கடுத்து கொலையாளிகள் எண்ணூர் சுனாமி குடியிருப்பு ஏரியாவில தான் பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உடனே அங்க போலீசார் தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. அப்போ வீட்டு மாடியில ஒரு சில இளைஞர்கள் பதுங்கி இருந்ததாக கூறப்படுது. அதை பார்த்த போலீஸ் இளைஞர்களை துரத்தி பிடிச்சு விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் சத்யா கொலை செய்யப்பட்டதற்கான காரணமே தெரிய வந்துச்சு. சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த சுனிலுக்கும் வடிவேலுவுக்கும் யாரு ஏரியாவுல கெத்துங்கிற மோதல் ரொம்ப நாட்களா இருக்கு. இவங்க 2 பேர் மேலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல பல கேஸ்கள் இருக்கு. இவங்க 2 பேரும் எப்பவும் தனியா சுத்த மாட்டாங்களா, இவங்க கூட ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்களா. 2 கேங்கும் மது போதையில அடிக்கடி சண்டை போடுறது, மாறி மாறி அடிச்சுக்கிறதுன்னு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில திருச்சினாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரபு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிறந்தநாள் விழாவை கொண்டாடி இருக்கார். அப்போ சுனிலுக்கும் வடிவேலுவுக்கும் அழைப்பு விடுத்த பிரபு 2 பேருக்கு இடையிலான பிரச்சனையை சமாதானமா பேசி முடிக்கவும் முயற்சி பண்ணியிருக்கார். அதுபடி வடிவேலுவும் சுனிலும் அந்த நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க. அப்போ மது போதையில இருந்த வடிவேல் சுனில சர்றமாரியா தாக்கி இருக்கார். இதனால கடும் கோபமான சுனில் நடந்த எல்லாத்தையும் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லி இருக்கார். அடுத்து வடிவேலுவோட மனைவிக்கு போன் பண்ண சுனில், உன் கணவனை எங்கேயாவது ஓடி போக சொல்லிரு, அவன் என் கண்ணுல பட்டா அவனை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்கார். அதுக்கடுத்து மறுநாள் திருச்சினாங்குப்பம் பகுதிக்கு தன்னோட நண்பர்கள் 5 பேரோட போன சுனில், நேத்து நான் தனியா இருக்கும்போது என்ன அடிச்சிட்ட தைரியமான ஆளா இருந்தா இப்ப வாடா, நான் கடற்கரையில தான் நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்கார். அதை கேட்டு கடும் கோபமான வடிவேலு தன்னோட நண்பர்கள் 10 பேரை கூப்பிட்டுட்டு பயங்கர ஆயுதங்களோட அங்க போயிருக்கார். அப்போ 2 தரப்பும் மாறி மாறி பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல சுனில்
தன்னோட நண்பர்களோட அங்கிருந்து தப்பிச்சு போக பார்த்திருக்கார். அப்போ சுனிலோட நண்பன் சத்யா மட்டும் வசமா அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டார். சத்யாவை சுத்து போட்ட கும்பல் அவரை அரிவாளால கொடூரமா வெட்டி இருக்காங்க. இதுல கை, கழுத்து, முகம்னு எல்லா இடங்களையும் வெட்டுக்காயங்களோட சுருண்டு விழுந்த சத்யா சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டார். அதுக்கடுத்து அந்த கொலையாளிகள் எல்லோரும் எண்ணூர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மாடியில பதுங்கிட்டாங்க. ஆனா ரகசிய தகவல் அடிப்படையில அசோக் பிரசாத், சுபாஷ், செல்வா, சூர்யா ஆகிய 5 பேரை கைது பண்ண போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேலும் தலைமறைவாய் இருக்கிற வடிவேலு உள்ளிட்ட நபர்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. வழக்கம் போல கல்லூரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த இளைஞர் திடீரென இளைஞருக்கு வந்த போன் கால். பாசமாக பேசி இளைஞரை வீட்டிற்கு வரவழைத்து கிரிக்கெட் பேட்டால் அடித்தே கொன்ற குடும்பம். கொல்லப்பட்ட இளைஞருக்கும் கொலை செய்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? வழக்கம் போல காலேஜுக்கு கிளம்பிட்டு இருந்த ஸ்ரவன் சாய்க்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போனை மட்டும் ஸ்ரவன் அட்டன் பண்ணாம இருந்தா இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்காது. ஆந்திர மாநிலம் என்டிஆர்ல உள்ள பெனுகன்சிப்ரோல் கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஸ்ரவன் சாய். இவருக்கு அப்பா அம்மா இல்ல. பெரியப்பா வெங்கடேஸ்வர அரவணைப்புல தான் வாழ்ந்துட்டு இருந்தார். பிடெக் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்த ஸ்ரவன் ப்ராஜெக்ட் சம்பந்தமா பெரங்குடாவில் உள்ள காலேஜுக்கு போனப்ப அங்க தன்னோட பள்ளிக்கால தோழியான ஸ்ரீஜாவை யதார்த்தமா சந்திச்சிருக்கார். ஸ்கூல் படிச்சப்போ நட்பா பழகின ஸ்ரவனும் ஸ்ரீஜாவும் பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சந்திச்சிருக்காங்க. 2 பேரும் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு நட்பா பேசி பழகி இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த இவங்களோட நட்பு ஒரு கட்டத்துல காதலா மாறி இருக்கு. இந்த காதலுக்கு ஸ்ரவனோட பெரியப்பா ஓகே சொன்னாலும் ஸ்ரீஜாவோட பெற்றோர்கிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. ஸ்ரவனும் ஸ்ரீஜாவும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்கிறதால அதை காரணமா சொல்லியே காதலுக்கு ரெட் சிக்னல் காட்டியிருக்காங்க ஸ்ரீஜாவோட பெற்றோர். ஸ்ரவனுக்கு சொந்தமா சுமார் 20 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா வசதியான பையன்னு தெரிஞ்சும் வேற சமூகத்தை சேர்ந்த ஸ்ரவனுக்கு உன்னை கண்டிப்பா கட்டி வைக்க மாட்டோம்னு சொல்லி ஸ்ரீஜாவோட பெற்றோரும் உறவினர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஸ்ரீஜா தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. ஸ்ரீஜாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவனுக்கும் தன்னோட தங்கச்சி வேற சமூகத்தை சேர்ந்த பையனை காதலிக்கிறதுல துளியும் விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. அதனால தன்னோட காதலுக்காக அப்பா, அம்மா, அண்ணான்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எதிர்த்து போராடிட்டு இருந்திருக்காங்க ஸ்ரீஜா. இந்த சூழல்ல ஸ்ரீஜாவோட பெற்றோர் ஸ்ரவனுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிரட்டல் விட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா ஸ்ரீஜாவோட அண்ணன் என் தங்கச்சி கிட்ட இனிமே பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லி பல முறை மிரட்டி இருக்கான். ஆனா அந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சாத ஸ்ரவன் தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கார். ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த ஸ்ரீஜாவோட பெற்றோர் ஸ்ரவனோட கதையை முடிக்க திட்டம் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பிட்டு இருந்த ஸ்ரவனுக்கு போன் பண்ணி பேசுற ஸ்ரீஜாவோட அப்பா கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை ஸ்ரீஜா வீட்டுல எல்லாரும் மனசு மாறி கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போறாங்களோங்கிற ஆசையில ஸ்ரவன் பெரங்குடாவில் உள்ள காதலி ஸ்ரீஜாவோட வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ வீட்டுக்குள்ள ரெடியா இருந்த ஸ்ரீஜாவோட அப்பா, அம்மா, அண்ணன், சொந்தக்காரங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு வந்த ஸ்ரவனை கிரிக்கெட் பேட்டால சரமாரியா அடிச்சிருக்காங்க. அப்போ ஸ்ரீஜா வீட்டுல இல்ல. இந்த கொடூர தாக்குதல்ல நிலைகுலைஞ்சு விழுந்த ஸ்ரவன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். ஸ்ரீஜாவோட பெற்றோர் அடிக்க தொடங்கிய போதே தன்னோட பெரியப்பா வெங்கடேஸ்வராவுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸ்ரவன். அப்போ அவரோட போனை பிடுங்கின ஸ்ரீஜாவோட அம்மா ஸ்ரவனை கிரிக்கெட் பேட்டால தலைப்பகுதியில ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதுல நிலைகுலைஞ்ச ஸ்ரவன் சரிஞ்சு விழுந்திருக்கார். அந்த நேரத்துல அங்க போன ஸ்ரவனோட பெரியப்பா வெங்கடேஸ்வரா ரத்த வெள்ளத்துல கிடந்த ஸ்ரவனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார். ஆனா அங்க அவரை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் ஸ்ரவன் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க.
ஸ்ரீஜாவோட பெற்றோர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சவனோட பெரியப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். அந்த புகார் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண போலீஸ்காரங்க ஸ்ரீஜாவோட பெற்றோரை பிடிச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.